ரஷ்யாவை கைவிட்ட இந்தியா, காப்பாற்றும் சீனா, அமெரிக்கா, ஐரோப்பா சேர்ந்து எடுத்த புதிய முடிவு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை கைவிட்டுவிட்டு வெனிசுலாவில் இந்தியா எண்ணெய் வாங்கப் போவதாக கூறிய ட்ரம்ப், அதற்கு பிரதிபலனாக அபராத வரியான 25% நீக்குவதுடன் 25% வரியை 18% வரியாக குறைத்துள்ளார். அமெரிக்க அதிபரின் இந்த அறிவிப்பு ஒருபுறம் எனில், ஐரோப்பாவும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு செக் வைத்துள்ளது. இப்போதைய நிலையில் ரஷ்யாவை காப்பாற்றும் ஒரே நாடு சீனா மட்டுமே. வியாபாரியான ட்ரம்ப் லாபம் நஷ்டம் கணக்குகளை பார்த்தே ஒவ்வொரு நாட்டுடனும் கடினமான ஒப்பந்தங்களை செய்து வருகிறார். அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒப்பந்தங்களை செய்து வருகிறார்கள். இதற்காக உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பில் அவர் மிகவும் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார். அந்த வகையில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 25% கூடுதல் வரியை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அமெரிக்கா அமல்படுத்தியது. இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாக கூறி அதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுத்ததாக அமெரிக்கா கூறியது. அதேபோல் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாத காரணத்தால் அந்த அதிருப்தி காரணமாக மேலும் 25% அபராதம் விதித்து 50% கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி உயர்த்தி அமெரிக்கா உத்தரவிட்டது. இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இந்த வர்த்தக பதற்றம் கடந்த சில மாதங்களாக நீடித்து வந்தது. இது தொடர்பாக சமரச பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த மாத இறுதியில் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கும் எண்ணெயை மார்ச் மாதத்திற்குள் பாதியாக குறைப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்ததாக சொல்லப்பட்டது. மேலும் வரியை குறைக்கும் வகையில் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் நடந்து வந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக பிரதமர் மோடியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் நேற்று தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாகவும் இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகையில், இந்திய பிரதமர் மோடியுடன் பேசியது பெருமையாக இருந்தது. அவர் எனது சிறந்த நண்பர்களில் ஒருவர் ஆவார். அவரது நாட்டின் சக்தி வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய தலைவரும் கூட. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருதல் உட்பட பல்வேறு விஷயங்களை பற்றி நாங்கள் இருவரும் விவாதித்தோம். ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவதை நிறுத்தவும், அமெரிக்காவில் இருந்தும் வெனிசுலாவில் இருந்தும் மேலும் அதிகமாக ஆயில் வாங்கவும் அவர் ஒப்புக்கொண்டார். இது உக்ரைனில் தற்போது நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியாவின் இந்த முடிவு உதவும். அங்கு ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்றனர். பிரதமர் மோடி மீதான நட்பு மற்றும் மரியாதை காரணமாக அவரது வேண்டுகோளின்படி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் அமெரிக்கா குறைக்கப்பட்ட பரஸ்பர வரியை வசூலிக்கும். அதை 25%-இருந்து 18% குறைக்கும். இதைப்போல அமெரிக்காவுக்கு எதிரான தங்கள் வரியை அவர்கள் குறைப்பதுடன் வரியில்லா நிலையை நோக்கியும் நகருவார்கள். அமெரிக்க எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரி மற்றும் பல தயாரிப்புகளை $500 பில்லியன் அதிகமாக மிக உயர்ந்த மட்டத்தில் வாங்க பிரதமர் மோடி உறுதியளித்தார். இந்தியாவுடனான எங்கள் அற்புதமான உறவு எதிர்காலத்தில் இன்னும் வலுவாக இருக்கும். பிரதமர் மோடியும் நானும் நல்ல விஷயங்களை செய்து முடிப்பதில் வல்லவர்கள். இது பெரும்பாலானவர்களுக்கு சொல்ல முடியாத ஒன்று. இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி. இவ்வாறு ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்புக்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் காரணமாக அமெரிக்கா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது விதித்திருந்த 25% கூடுதல் அபராத வரியை நீக்க சம்மதித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக போர் தணிந்துள்ளது. அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய எண்ணெய்க்கான புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. ஒரு பேரல் விலை $44.10 குறைக்கப்பட்டிருப்பதால் சர்வதேச அளவில் ரஷ்ய எண்ணெய் வர்த்தகத்தில் புதிய சவால்கள் எழுந்திருக்கிறது. ரஷ்யாவின் தற்போதைய நிலையை வைத்து பார்த்தால் அவர்கள் எவ்வளவு எளிதில் அமெரிக்காவின் வழிக்கு வருவார்களா என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது.